வக்ர புத்தி எங்க இருக்குதோ அங்க இந்த மாதிரி அநியாயங்கள். அஜித்தோட விஷயம் எப்படின்னா இது முழுக்க முழுக்க கொலை. அதே காவல் தெய்வத்தினுடைய எல்லையில தானே அவர் உயிரும் போயிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி எவத்தினும் உயிர் போச்சு இல்லை, அதுக்கு நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமா? அப்போ ஏதோ ஒரு சக்தி அங்கே ஏங்கி நிற்குது. அவளை பார்த்தா அவ மேலே இருக்குது ஊருப்பட்ட கேஸ் இருக்குது. இன்னி வரைக்கும் அந்த 10,000 நகை எங்கே போச்சுன்னு தெரியல. அவன் மூஞ்சே சரியில்லை. நீ உண்மையாக இருந்து உன்னோட பொருள் நிஜமாலே காணாம போயிருந்தனா தெய்வம் அங்கே நின்று உனக்கு காப்பாற்றிருக்கோம். இவங்க இறந்தது அந்த கோவிலில் ஏதோ ஒரு விஷயத்தில் அஜித்துக்கு சாதகமாக ஆயின் வருது. கண்டிப்பாக மடப்புறத்து காலி விடவே மாட்டார். அந்த அம்மா கிட்டலாம் விளாடவே முடியாது. பஸ்பமாக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். இது எதுக்காக அவனை தொட்டுன்னு ஆயிடும். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம்க்கா. வணக்கம். திருப்புவனம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபரை அடிச்சே கொண்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு லாக்அப் மரணம்னு சொன்னாலும் கூட கோவிலில் தான் கடைசியாக அந்த மாட்டு தொழுவத்தில் அடித்து அவர் இறந்து போயிருக்காரு. அண்ட் இது கொலை வழக்காகவும் மாற்றப்பட்டு விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் கோவிலுக்குள்ளே தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. சமீபத்தில் இந்த முகத்தில் விபூதி அடிக்கிறதா இருக்கட்டும், பக்தர்கள் முகத்தில், யூபியில் ஆசிஃபாவுடைய மரணமாக இருக்கட்டும், இப்படி வன்முறைகள் அப்படிங்கிறது கோவிலுக்குள்ளேயும் நடக்குது, ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் நடக்குது. அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, ஆக்சுவலி நம்ம இந்து தர்மத்தில் தான் இந்து கோயிலில் மட்டும்தான் நடக்குதா? கிடையாது. எல்லா மதத்துலேயுமே இது இப்போ நடந்துன்னு தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் கேரளாவில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நடந்திருக்குது. ஸோ அதனால் வக்ர புத்தி எங்கே இருக்குதோ அங்கே இந்த மாதிரி அநியாயங்கள் தெய்வங்கள் ஒருபோதுமே நம்மளுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் அவங்க செய்கிற தவிர தெய்வம் வெளியே கொண்டு வரும். அதில் பனிஷ் பண்ண தான் இத்தனை பேருமே. ஓகே, புரியுது. அது யாராக இருந்தாலுமே சரி. பட் ஆனால் இதில் எல்லாருமே ஒரு பாஸ்டர் லெவல்லையோ இல்லை ஒரு குருமார்கள் லெவல்லையோ இல்லை ஒரு அர்ச்சகர் லெவல்லையோ இருந்தவங்க, சரியா? பட் ஆனால் அதை நம்ம அஜித்தோட விஷயத்தில் ஒரு நாளுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இச்சைக்காக மற்ற பெண்களை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு கேவலமான செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் அஜித்தோட விஷயம் எப்படின்னா இது முழுக்க முழுக்க கொலை, முழுக்க முழுக்க மரணம், தர்மாடி, சரியா? ஒரு செய்யாத தவறுக்காக ஒரு 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 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை முழுசாக கூட விசாரிச்சாங்களா தெரியல. விசாரிக்காமல் இன்னி வரைக்கும் அந்த 10,000 நகை எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த பொம்பளை என்ன சொல்கிறா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதோட கம்ப்ளைண்ட் வந்துட்டேன், அதாவது எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறா. அவன் மேலே பார்த்தா ஊருப்பட்ட அலிகேஷன் இருக்குது. அதை யாரும் இன்னி வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கல. ஒரு எஃப்ஐஆர் அவன் மேலே போட்ட மாதிரியும் தெரியல, இல்லை அவளை ரிமாண்ட் பண்ணுவாங்களும் தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்ல ஒரு சின்ன விஷயம் ஒரு 500 ரூபாய் பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீல் சேர் பிரச்சனை இவளுக்கு முழுக்க முழுக்க ஈகோஸ்டிக். நீ என்னை எப்படி கேட்ட முடியும், நீ எப்படி என்னை கேட்ப? அங்கே ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்குது, சரியா? அது உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தெரியாது. அந்த உட்காந்துக்கல அந்த மடப்புறத்து காலி தான் வெளிச்சோம். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், துடிப்பான தெய்வம், காவல் தெய்வம், சரியா? அந்த காலத்துலேருந்தே ஏதாவது பொய் பித்தலாட்டம் போன்ற திருட்டு வேலை பண்ணுறவங்களாம் அந்த கோயில் வாசலில் அந்த அம்மா மட்டும் சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம். பொய் சத்தியம் பண்ணிட்டா யாருமே அங்கேருந்து வெளியே போகவே முடியாது. அந்த அம்மா மரணிச்சிருமா. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பான தெய்வம். அவளோட எல்லையிலே இந்த விஷயம் நடந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக்குது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ தவறுகள் நடக்குது, எவ்வளோ லாக்அப் டெத்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் வந்திருக்குதா? மக்கள் இந்த மாதிரி சாட்சியத்தோடு இருந்திருக்காங்களா? கிடையாது. ஏன்னா இவங்க இறந்தது அந்த கோவிலில், அவளோட எல்லையில் இறந்துருக்கு. அங்கே ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தான் A to Z 1 by 1 மக்கள் குரல் கொடுத்துருக்காங்க. அவனை எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போனாங்க, அவனை எதில் ஏற்றிட்டு போனாங்க, அந்த டெம்போ ட்ராவல் எத்தனை மணிக்கு வந்தது, எத்தனை பேர் அடித்தாங்க, அவன் கத்துன சவுண்டு எவ்வளோ சொல்லிட்டு எல்லாமே A to Z எல்லாமே இன்றைக்கி ப்ரூஃப் ஆகிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸே இன்றைக்கி முன் இந்த விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக எவ்வளோ விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் உள்ளே வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே நிஜமாக தவறு நடந்திருக்குது. அந்த தவறை தெய்வம் காளி இன்றைக்கி நம்மளோட இந்த உலகத்தில் வெளிக்கொண்டு வர மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தண்டிக்காமல் இருக்கவே மாட்டா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கரெக்ட் தானே? இது எக்ஸாம்பிள் நம்ம கண்ணகியை தானே நம்ம எடுத்துக்கணும். அரசன் அன்னைக்கு கொண்டுட்டான். ஆனால் கண்ணகி கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை பாண்டியன் கிட்ட. அப்புறம் அம்மா என்ன பண்ணா, அந்த மொத்த மதுரையை எரிச்சா. அதே சம்பவம் தான் இப்போ நடந்து நிற்குது. இன்றைக்கி இவனோட இதுக்கு எல்லாருமே மலுப்பை தான் பார்க்குறாங்க.
கரெக்ட் தானே? எல்லா விட்னஸுமே மூடி மழுக்க தான் பார்க்குறேன். பட் ஆனால் அவங்களோட போராத நேரமோ இல்லை அவங்களோட அதிர்ஷ்ட நேரமோ ஒன் பை ஒன்னா எல்லாமே வெளியே வந்துனே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் அஜித்துக்கு சாதகமாக ஆயின் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே நிற்கிறது காலபயங்கரி. அவளோட நேரம், அவளோட காலத்தில், அவளோட எல்லையில் நடந்ததால் இது கண்டிப்பாக விடவே மாட்டா. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே. ஆனால் அதே காவல் தெய்வத்தினுடைய எல்லையில் தானே அவர் உயிரும் போயிருக்கு. உயிர் போச்சுதான், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த உயிர் போனதா இப்போ நான் பேசி நிற்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையும் உயிர் போச்சு இல்லை, அதுக்கு நம்ம இவ்வளோ பேசியிருக்கிறோமா? எத்தனையோ லாக்அப் டெத் இருக்குது, அதுக்கு நம்ம பேசியிருக்கோமா? கிடையாது. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, இது கோவில் உள்ளே போயிருக்கு. அந்த கோவில் உள்ளே போனதால இத்தனை சாட்சியங்கள் இருக்குது சொல்ல வரேன். இப்போ இதுக்கு முன்னாடி போன உயிருக்கு நம்ம சாட்சியங்கள் இல்லையே. ஏதோ ஒரு நியூஸ் வந்தது, ஏதோ அவன் திருடிட்டான், இல்லை ஏதாவது நம்ம வந்து விசாரிக்க உள்ளே கூட்டு போனோம், இறந்துட்டாங்க சொல்லிட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கம்மா. இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியலையே. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் பேசிப்பாங்க, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் கதை சொல்லிட்டு. பட் ஆனால் இவனோட விஷயத்துக்கு முடியுதா? எல்லாரும் திணறு வாங்குறாங்க. எல்லா இடத்துலேருந்து இவனுக்கு தான் அதிகமான சாட்சியங்கள் வந்து நிற்குது வெளியே. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஏதோ ஒரு சக்தி அங்கே இயங்கி நிற்குது. உண்மையா இல்லையா? அந்த வீடியோ ஒரு ஆதாரம் போதும். 2வது வந்து அந்த 6 பேர் இன்னைக்கு வந்து ஜட்ஜி கேட்டிருக்காரு, இந்த 6 பேருமே யார் அமிச்சான்னு கேட்டிருக்காரு. முடிஞ்சிச்சா? அப்போ அவங்க பதில் சொல்லி தான் நானும், இப்போ உனக்கு தெரியல எனக்கு தெரியல, பட் அந்த 6 பேரை கேட்பாங்கல்ல, நீங்கள் தானே அடிச்சது உண்மை ஆயிடுச்சுல்ல. அப்போ அந்த 6 பேர் யார் அமிச்சா, அவங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுறது, எல்லாரும் மாட்டுவாங்களே. இப்போ A to Z இப்போ வெளியே வந்துடும். கண்டிப்பாக மடப்புறத்து காளி விடவே மாட்டா. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், துடிப்பான தெய்வம். அந்த அம்மா கிட்டலாம் விளாடவே முடியாது. பஸ்பமாக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா, பிச்சு எடுத்துருவான் அவனை. எதுக்குடா வந்து இந்த கேஸில் நம்ம தொட்டோம், இது எதுக்காக அவனை தொட்டுன்னு ஆகிடும். இது நடந்தே ஆகும். ஏன்னா எத்தனையோ லட்சம் பேருக்கு தேவியவை, காவல் தெய்வம் அந்த அம்மாவோட எல்லையில் இந்த பையன் வேலை செய்கிறான். அவனுக்கு மிஞ்சி மாதம் எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஒரு 10,000 15,000 இருக்குமா? அந்த காரில் ஒரு விஷயம் இருந்ததா இல்லையா கூட யாருக்குமே கன்ஃபார்ம் பண்ண முடியல இன்னி வரைக்கும். என்ன, அவளை பார்த்தா அவள் மேலே இருக்குது ஊருப்பட்ட கேஸ் இருக்குது. எத்தனையோ இப்போ ஒரு நாளுக்கு ஒருத்தவங்க பெட்டிஷன் கொடுத்துனுக்குறாங்க, ஒரு நாளுக்கு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குறாங்க, ஒரு நாளுக்கு ஒரு 2 லட்சம் 10 லட்சம் நான் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு அவன் மூஞ்சே திருட்டு மூஞ்சி, அவன் மூஞ்சே சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதில் எப்படி நியாயம் கிடைக்கும்? கண்டிப்பாக இது அநியாயம் தான். இதுவும் கொலை தான். இதெல்லாம் வந்து லாக்அப் கொலை தான். இதெல்லாம் லாக்அப் டெத்துன்னு சொல்லவே முடியாது. அடித்தே ஒருத்தனை வந்து எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி மேலேருந்து கீழே அடித்து சாவடிச்சிருக்கலாம், அதை விட மோசமாக அடித்து சாவடிச்சிருக்காங்க. ஒரு ஒன்றுமே செய்யாத ஒரு தவறுக்கு என்ன ஏமா எத்தனையோ பேர் 1000 கோடி திருடிட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைங்க கதற ரேப் பண்ணிக்கிறாங்க. ரோட்டில் போகிற வயதான மூதாட்டிங்களை வந்து கழுத்து செயின் அறுத்து போட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தண்டனை யாரும் கொடுக்கலையம்மா. இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக, ஒரு 500 ரூபாய் பிரச்சனைக்காக இவ்வளோ பெருசாக பூதாகரமாக ஆகி ஒரு உயிரே போயிடுச்சு. அப்போ அந்த உயிர் போய் அந்த அம்மாவோட எல்லையில் அந்த அம்மா எப்படி விடுவா? கண்டிப்பாக இன்னும் கேஸ் முடியல, இன்னும் நாட்கள் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் சாமி காட்டும், நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே. இல்லை, இப்போ அந்த நிக்கிதா அந்த பெண்ணும் கூட கோவிலுக்கு முன்னாடி நின்று தான் இவ்வளோ விஷயங்களையும் பேசுகிறாங்க. 500 ரூபாய்க்காக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கோவிலுக்கு முன்னாடி நின்று இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதுதான் இப்போ விளக்கமாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எந்த நிக்கிதா வந்து சாதாரணமாக வந்து கோயில் நின்று பழிவு சொன்னாலோ அந்த நிக்கிதா மேலே தானே இப்போ எல்லாமே திரும்பிடுச்சு. இப்போது நீ உண்மையாக இருந்து உன்னோட பொருள் நிஜமாலே காணாம போயிருந்தனா கண்டிப்பாக அதோட விளைவு அங்கே இருந்திருக்கும். தெய்வம் அங்கே நின்று உனக்கு காப்பாற்றிருக்கோம். பட் ஆனால் நிக்கிதா முதல் இந்த பையனை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது நிக்கிதா மேலே இவ்வளோ கேசஸ் இவ்வளோ 2011 கூட அவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்களே, இத்தனி ஒரு எவ்வளோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? உனக்கு எனக்கு தெரியுமா? கிடையாது. பட் ஆனால் இந்த கேஸ் நோன்ன பிறகு தானே இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிக்கிதா மேலே இருக்குது சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 10,000 நகை இருக்குதா இல்லைன்னு அதுவே போய் தானே கேட்டால் காரில் அவுத்து வச்சு சொல்லுவாங்க. ஏன் காரில் அவுத்து வைக்கிற? இப்போ நகை நம்ம இருக்குது, நகையை நம்ம யாராவது காரில் அவுத்து வைப்போமா? கழுத்து தானே போடுவோம். சரி, அவுத்து வச்ச நகையை திருப்பி எடுக்கிறப்ப சாவி நம்ம ஏதாவது கொடுப்போம், உள்ள நகைக்கு தெரிய தேவையில்லை. எல்லா டைம்லேயும் அந்த பொம்பளை தான் போய் கார் பார்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே போய் தான் ட்ராமா, முழுக்க ட்ராமா. இப்போ நல்லா மாட்டிக்குவா. நிஜமா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல. அவங்களுக்கு பின்னாடி யார் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாதுல்ல. அதுதான் நான் சொல்லுங்க, இனிமேல் தான் தெரியும் ஒருத்தரா. ஸோ கண்டிப்பாக உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆனும். உண்மைதானே? அது கண்டிப்பாக அதோட விஷயம் வெளியே வரும்பொழுது எல்லார் மனசுக்கும் கண்டிப்பாக ஒரு திருப்தி ஏற்படும். நன்றிக்கா, நேரத்திற்கு நன்றிக்கா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர்
Dr. Srivarmas.